மேடம் உங்களுக்கு போன். யாரு? அதான் மேடம் நானும் கேட்டேன். பச்சையா திட்டுறான். குடு. யாரு? மாப்பிள்ளை. உங்க பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை. ஏய் பொறுக்கி, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நானே என்னை பத்தி என் வாயால பெருமையா பேசுறத விட நீங்களே என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது பெருமையா இருக்கு. டேய் லோ கிளாஸ், நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தல, உன்னதான் ஏமாத்திக்கிட்ட. இன்னும் 1 மணி நேரத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அத்தை, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க சொன்ன அதே 1 மணி நேரத்துல எனக்கும் கல்யாணம். நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். உன் கல்யாணத்துக்கு நான் ஏன் ஆசீர்வாதம் பண்ணணும்? பொண்ணு கல்யாணத்துக்கு ஆத்தா ஆசீர்வாதம் பண்ணாம உங்க தாத்தாவா பண்ணுவான்? நீங்க வேணா மாப்பிள்ளைய மாத்தலாம், நான் மாமியார மாத்த முடியுமா? கல்யாண மண்டபத்துக்கு வர்றேன், வந்து உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணை தூக்குறேன். என்ன சம்பந்தி, எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அந்த பொறுக்கி ராஸ்கல் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பொண்ணை தூக்கிட்டு போவேன்னு என்கிட்டயே போன் பண்ணி சொல்ற. சம்பந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மண்டபத்தை சுத்தி என் ஆளுங்களை நிக்க வச்சிருக்க. ஒரு பயம் உள்ள வர முடியாது. பாத்தீங்களாமா, ஒருத்தன் கூட உள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னாரு. இவன் முழுசா ஒரு தினுசா வந்து உட்கார்ந்து நிக்கிறானே. இவன் ஒத்த ஆளு நம்ம மொத்தாளையும் ஏமாத்திட்டு காயத்ரியை தூக்கிட்டு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தியமா முடியாது. கவலைப்படாதீங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். டேய், சைலண்டா உட்காந்துருக்கானு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. சேரை விட்டு எந்திரிச்சான்னா போட்டுருங்க. ஏய் ஏந்திரு.